அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சங்க இலக்கிய ஆய்வு நடுவும் காஞ்சி கல்வியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் 14 கீழ்கணக்கு நூல்களில் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கில் 4ஆம் நாள் 2ஆம் அமர்வில் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இன்றைய சொற்பொழிவில் நம்மிடையே இணைந்திருப்பவர் தூத்துக்குடியில் புகழ்பெற்று விளங்குகிற ஏபாசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சிவகாமி சுந்தரி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர், இளங்கலை முதுகலை படிக்கின்ற காலத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த தமிழ் பணியை பள்ளியிலும் தான் படித்த கல்லூரியிலும் பணியாற்றுகிற ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சொற்பொழிவாளரை இன்று நாம் சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம். திருமிகு முனைவர் சிவகாமி சுந்தரி அம்மா அவர்கள் நம்மிடையே 5 குறித்த கருத்துரையை வழங்குமாறு உங்களின் சார்பில் நானும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறையை முதலில் வணங்குகின்றேன். எனக்கு இங்கு வாய்ப்பளித்த சங்க இலக்கிய ஆய்வு மையத்தை சார்ந்த தலைவர் முனைவர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் காஞ்சி கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இணைய வழியில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 5 கிபி 100 கிபி 500 வரையுள்ள காலம் சங்கம் அருவிய காலம். இந்த சங்கம் அருவிய காலத்தில் தமிழகத்தில் களப்பிரர்கள் ஆட்சி செய்தனர். இந்த களப்பிரர்கள் களி அரசர்கள் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டனர். இந்த களப்பிரர்களுடைய காலத்தில் பாலி மொழி, பிராகிருத மொழி, இந்த 2 மொழி தான் செல்வாக்கு பெற்றிருந்தது. இதனால தமிழ் மொழி, தமிழ் நாகரிகம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலைகள் இவை எல்லாமே நலிவுற்று இருந்தன. இதனால் களப்பிரர்களுடைய காலமானது தமிழக வரலாற்றில் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டது. இந்த இருண்ட காலத்தில் தோன்றிய நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்களுக்கு பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிற ஒரு நூலானது இலக்கணம் தருகின்றது. அடி நிபர் வில்லா செய்யுட் தொகுதி அறம் பொருள் இன்பம் அவ்வகை திறம்பட எடுத்துரைப்பது கீழ்கணக்காகும் என்று குறிப்பிடுகிறது. அதாவது 14 கீழ்கணக்கு அப்படின்னா குறைந்த அடிகளை உடையதாக இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம், இந்த 3 உறுதி பொருள்களை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும். 3வது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெண்பா அப்படிங்கிற யாப்பு வகையில் அமைந்திருக்கும். சரி, இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எவை எவை என்பதை அழகான ஒரு பாடல் தெரிவிக்கின்றது. நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, இந்நிலைய சொல் காஞ்சியோடு ஏலாதி என்பன கைநிலை மாம் கீழ்கணக்கு. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் அறநூல்கள். அறநூல்கள் தோன்றுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சங்க காலத்துல கல் உண்ணக்கூடிய பழக்கம் இருந்தது, புலால் உண்ணக்கூடிய பழக்கம் இருந்தது, சூதாட்டம் இருந்தது, பரத்தையரோடு தொடர்பு இருந்தது. இப்ப கல் உண்ணக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படிங்கிறத அதியமானை பற்றி அவ்வை பாடிய பாடலில் இருந்து நமக்கு தெரிகிறது. சிறிய கற்பெறினே எமக்கு மண்ணை, பெரிய கற்பெறினே யாம் பாட தான் மகிழ்ந்துண்ணும் மண்ணை, சிறு சோற்றானும் நனிமிக களத்தன் மண்ணை, பெருஞ்சோற்றானும் நனிமிக களத்தன் மண்ணை என்று கூறுவதிலிருந்து அந்த காலகட்டத்துல புலால் உண்ணுதல், கல் உண்ணுதல் இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது. ஒரு பரத்தை தன்னுடைய தலைவனை நோக்கி சொல்லுவாள், கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே என்று கூறியதிலிருந்து பரத்தமை தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த கல் உண்ணுதல், புலால் உண்ணுதல், பரத்தமை தொடர்பு, சூதாட்டம் இவற்றிலிருந்து மன்னர்களையும் மக்களையும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கில தோன்றியதுதான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். இதுல 11 அறநூல்கள். அது எவையெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஏலாதி, பழமொழி, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறுவஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி. இந்த 11 நூல்களும்
அறநூல்கள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 6 நூல்கள் அகநூல்கள், அதாவது தலைவன் தலைவியுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய அகநூல்கள். அது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை கார் 40. கைநிலை அதுக்கு அடுத்தது கார் 40. இந்த 6 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அகநூல்கள். ஒரே ஒரு நூல் மட்டும் புறநூல், வெற்றி, போர் சிறப்பு, கொடை சிறப்பு இவற்றை பற்றியெல்லாம் கூறியிருக்கின்றன. நாம் இன்று பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 50. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அகம் சார்ந்த நூல் இந்த 5 50. அகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அகராதியானது இடம், உள்ளீடு, மனம் என்று விளக்கம் தருகின்றது. இந்த 5 50 தோன்றியது கிபி 4ஆம் நூற்றாண்டில். 5 50 சொல்லி பொருளை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. 5 திணைகளை பற்றி 50 பாடல்கள் கூறப்பட்டிருக்கின்றது. 5 திணைகள் நமக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அந்த 5 திணைக்குரிய முதற் பொருள். குறிஞ்சின்னு எடுத்துட்டா மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை, வயல் சார்ந்த இடம் மருதம், கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணல் சார்ந்த இடம் பாலை. இது முதற் பொருள். உரிப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பியர் சொல்வாரு, புணர்தல், பிரிதல், இருத்தல், இறத்தல், ஊடல் என்று அவற்றின் நிமித்தம் தேரும் காலை திணைக்குரிய பொருளே என்று குறிப்பிடுவார். அப்ப குறிஞ்சி நிலத்துக்கு புணர்தல் நிமித்தம், முல்லை நிலத்துக்கு இருத்தல் நிமித்தம், மருத நிலத்துக்கு ஊடல் நிமித்தம், நெய்தல் நிலத்துக்கு இரங்கல் நிமித்தம், பாலை நிலத்துக்கு பிரிதல் நிமித்தம். இது தவிர கருப்பொருளை பற்றி தொல்காப்பியர் அழகா சொல்வாரு. 14 கருப்பொருள். அதேதான் நம்பிய பொருளையும் சொல்லப்படும். தெய்வம், உணாவே, மா, மரம், புல், பறை, செய்தியாளின் பகுதியோடு தொகை அவ்வகை பிறவும் கருவென மொழிவர். அப்போ அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகளில் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இவையெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு திணைக்கு 10 பாடல்கள் வீதம் மொத்தம் 50 பாடல்கள் இந்த 5 50 அமைந்துள்ளது. இதனுடைய ஆசிரியர் மாறன் பொறையனார் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிற உத்தியை இந்த நூலில் கையாளுகின்றார். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா நூல்களையும் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி திணை தான் முதல்ல வைக்கப்படும். ஆனா இந்த 5 50ல முல்லை திணையானது முதல்ல வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கற்பின் திறத்தை வலியுறுத்தி கூறக்கூடிய வகையில் முல்லை திணை முதல்ல வச்சு முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் அப்படின்னு சொல்லி திணை பிரிக்கப்பட்டிருக்கின்றது. தொல்காப்பியரும் முல்லை திணையை தான் முதல்ல வச்சிருப்பாரு. மாயோன் மேய காடுரை உலகம் என்று கூறுவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரும் மாலையும் முல்லை என்று குறிப்பிட்டிருப்பார். இங்க மற்ற நூல்கள்ல இல்லாத சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முல்லை திணையை முதற்கண் வைத்து 5 50 மாறன் பொறையனார் அப்படிங்கிற ஆசிரியர் எழுதியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 50 நாம் படிப்பதால் நமக்கு என்ன, நாம் பெறக்கூடிய இன்பம் என்ன அப்படிங்கிறத ஒரு பாடல்ல சொல்றார். 5 50 என்ற நூலினை படித்து அறியாதவர்கள் செந்தமிழ் மொழியினுடைய இன்பத்தை உணராதவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். பாருங்க, பண்புள்ளி நின்ற பெரியார் பயன் தெரிய வன்புள்ளி மாறன் பொறையன் புணர்த்தியாத்த 5 50 ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் இன்பம் சேராதார். இந்த 5 50 அப்படிங்கிற நூலை ஆர்வத்தோடு படிக்காதவர்கள் செந்தமிழுடைய பயனையை அறியாதவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். எனவே நாம் கண்டிப்பாக இந்த 5 50 படித்து ஆக வேண்டும். அடுத்து பார்க்கும்போது இதுல பெரும்பாலும் நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் கலந்து வந்திருக்கின்றது. இந்த ஆசிரியர் மாறன் பொறையன் அப்படின்னு சொல்லும்போது மாறன் என்பது பாண்டிய மன்னனையும் பொறையன் என்பது சேர மன்னனையும் குறிப்பிடுகின்றது. அப்ப பாண்டிய மன்னனுக்கும் சேர மன்னனுக்கும் தொடர்புடையவராகவோ அல்லது பாண்டிய மன்னனுக்கும் சேர மன்னனுக்கும் நட்புடையவராகவோ இந்த மாறன் பொறையன் இருந்திருக்கலாம் என அறிய முடிகிறது. சிலர் குறிப்பிடுகின்றனர் மாறன் என்பது அவருடைய தந்தையார் பெயர், பொறையன் என்பது அவருடைய இயற்பெயர் என்று குறிப்பிடுகின்றனர். ஒரு பாடல் அடியில வன்புள்ளி மாறன் பொறையன் என்று பாயிரத்தில் கூறப்பட்டிருப்பதால் இந்த மாறன் பொறையன் பாண்டிய அரசியலிலே உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அடுத்து இவருடைய சமயம் என்ன அப்படிங்கிறத முதல் பாடல்ல அழகாக ஆசிரியர் குறிக்கின்றார். மல்லர் கடந்தான் நிறம் போல திரண்டெழுந்து செல்வ கடம்ப மாந்தரின் வேல்மின்னி நல்லாய் இயங்கையில் எய்தவன் தார்பூப்ப ஈதோ மயங்கு வளநேரும் கார். அந்த கார் பருவத்துல மாயோனுடைய நிறம் போல கருமுகில்கள் இருக்கின்றன.
முருகனுடைய வேல் போல மின்னுகின்றன, சிவனார் அணியக்கூடிய கொன்றை மலர்கள் போல மலருமாறு இருக்கின்றன என்று திருமால், முருகன், சிவன் இந்த 3 தெய்வங்களையும் முதல் பாடலில் ஆசிரியர் கூறுகின்ற காரணத்தால் இவருடைய சமயமானது வைதீக சமயம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிய முடிகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள்ல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 550 பாடல். குறிப்பாக உரையாசிரியர்களாக விளங்கக்கூடிய நச்சினார்க்கினியர், பேராசிரியர்கள் எல்லாம் இந்த 550 பாடல்களை அதிக இடங்களில் தன்னூலில் மேற்கோள் காட்டியிருக்கின்றார்கள். இந்த 550 முதலாவதாக வைத்து போற்றக்கூடிய திணை என்ன திணை அப்படின்னா முல்லை திணைன்னு சொல்லி பார்த்தோம். காடும் காடை சார்ந்த இடம்தான் முல்லை. அதனுடைய குறிப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருத்தல் நிமித்தம். இங்கே தலைவன் பிரிந்து செல்கின்றான், தலைவி வரவுக்காக காத்திருக்கின்றான். வினையே ஆடவர்க்கு உயிரே, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தலைவன் பொருளிட்டு செல்கின்றான். கார்காலத்துல வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா கார்காலம் வந்துட்டு தலைவன் வரல. தலைவனுடைய காலம் நீட்டிக்கின்றான். இயற்கையினுடைய பருவ மாற்றங்களை நினைத்து தலைவி புலம்புகின்றான். கார்காலத்தில் என்னென்ன மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது இடியோடு கூடிய மழை பெய்கின்றது, கொன்றை மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றது, மயில் அகவுகின்றது, கரிய வண்டுகள் முல்லை மலரில் படிந்து ரீங்காரம் செய்கின்றது. இவையெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய தலைவியானவள் கார் பருவம் வந்துவிட்டது, தலைவன் இன்னும் வரவில்லையே என்று புலம்புகின்றார். அப்படி புலம்புறதுனால அவளுடைய தோள்கள் எப்படி இருக்காம், கார் வானத்தை காணும் போது பீர்க்கம்பூ நிறத்தில் பசலை நிறம் பெற்று பெரிதும் வருந்தக்கூடிய நிலையில தலைவி இருக்கின்றாராம். நம்ம வகுப்புல பாடம் நடத்தும் போது நம்ம மாணவிகள் எல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் நிஜமா பீர்க்கம்பூ போல அவருடைய தோல் நிறமானது இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்பி அகப்பொருள நாற்கவிராச நம்பி முதல்ல எடுத்த நூற்பாவிலேயே சொல்றாரு. அகப்பொருள் அப்படிங்கிறது எப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒன்று உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடிய உலகியல் திறத்தில் சொல்லப்பட்டிருக்கும், மற்றொன்று பொய்யுரையாக புனைந்துரையாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படிங்கிறத புனைந்துரை உலகியல் எனும் 2 தொல்லியல் வளாமல் சொல்லவும் படுமே அப்படின்னு சொல்லி நாற்கவிராச நம்பி முதல் பாடல்ல குறிப்பிடுகின்றார். இப்ப இந்த பாடலை பார்ப்போம். அணி நிற மங்கை அகல இறங்கி மணி நிற மாமலைமேல் தாழ்ந்து கார் நீர்மை கொண்ட கலிவானம் காண்தோறும் பீர் நீர்மை கொண்டன தோள்கள் தலைவனை காணாததனால் இந்த கார்கால வானத்தை பார்க்கும் போது பீர்க்கம்பூ நிறத்துல பசலை பெற்றிருக்கின்றது. அடுத்து இந்த முல்லை நிலத்தினுடைய மகளிர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயர் ஆய்ச்சியர், இடையர் இடைச்சியர். இந்த முல்லை நிலம் பற்றி நம்ம முல்லைகளில படிச்சிருப்போம். ஏறு தழுவிதான் மனமுடிக்கக்கூடிய பழக்கம் இங்க இருந்தது. கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆய மகள். இவங்க கதிரவன் மறைந்த மாலை பொழுதுல என்ன செய்யறாங்கன்னா, ஆணிரைகளை எல்லாம் மேய்த்து வரக்கூடிய இடையர்கள் அந்த பசு கூட்டங்களை வழி நடத்துவதற்கும் தன்னிடம் இருக்கக்கூடிய களைப்பை போக்குவதற்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பசு கூட்டங்களின் பின்னால் மகிழ்ச்சியோடு ஒரு சின்ன குழலை ஊதிட்டே வராங்க, புல்லாங்குழலை ஊதிட்டே வராங்க. அந்த புல்லாங்குழலுடைய ஓசையானது தலைவிக்கு எப்படி இருக்கான், வேல் கொண்டு தன்னை பாய்ச்சுவது போல இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். அன்றைய வாழ்வியலை எடுத்து காட்டுகின்றார் மாறன் பொறையனார். தேரோன் மலை மறைந்த செக்கற்கொள் புன்மாலை ஆண்பின் அயன் முகந்து ஊறும் சீர்சால் சிறு குழல் ஓசை செடி தொடி வேல் கொண்டு எரிவது போலும் எனக்கு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 550 தலைவன் கூற்றாக விளங்கக்கூடிய 10வது பாடல் தேர்ப்பாகனிடம் பேசுவதாக அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி 39, 40, 47 இந்த பாடல்கள் எல்லாம் தலைவன் தன் நெஞ்சுக்கு கூறுவதாக இருக்கின்றது. வினைமுற்றி திரும்பக்கூடிய தலைவனானவன் தேர்ப்பாகனை பார்த்து கூறுகின்றான். கலைநூல் கற்றுவல்ல தேர்ப்பாகனே, என்னுடைய தலைவி கன்னத்தின் மீது இடக்கையை ஊண்டி வலிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றார். எனவே நீ தேரை விரைவாக செலுத்துவாயாக. என்னுடைய வரவை எதிர்பார்த்து என்னுடைய தலைவி காத்திருக்கின்றாள் என்று கூறுகின்றார். இன்னொரு பாடல்ல கார்காலத்து மழைக்காக காத்திருக்கின்ற வறண்ட காற்றை போல தலைவி இருக்கின்றாள் என்று ஊமை கூறப்பட்டிருக்கின்றது. கிளவோர் காயின் முரணோடு கிழக்கும் அப்படின்ற தொல்காப்பியத்துடைய நூற்பாவின்படி தலைவன் உவமை கூறும்போது தன்னுடைய அறிவு பரப்பின் அரப்பிலே உவமை கூறுவான் என்பதற்கேற்ப இங்க உவமை கூறப்பட்டிருக்கின்றது. நூல் நவின்ற பாக தேர் செவ்விதா சென்றீக தே நவின்ற காணத்து எழில் நோக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
வறண்ட காடுகள் எல்லாம் மழையினால் செழிப்படைகின்றன. தலைவி தலைவனுடைய வரவால் இன்பம் அடைகின்றாள் என்பதை ஆசிரியர் இங்கு சுட்டி செல்கின்றார். பருவம் அன்று என அழிந்த கிளத்தியை தோழி பருவம் அன்று என்று வற்புறுத்துகின்றார். அதாவது காலமல்லாத காலத்துல மழை பெய்யுது. இப்ப நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சுது. அதே மாதிரி காலமல்லாத காலத்தில் மேகங்கள் எல்லாம் கூடி மழை பெய்கின்றன. முல்லை கொடிகள் அரும்புகளை தோற்றுவிக்கின்றன. நீர் வருந்த வேண்டாம். கார்காலம் வரும்போது தலைவர் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவார் என்று தோழி கூறுவதாக ஒரு பாடலானது அமைந்திருக்கின்றது. வருவர் வயங்கிலாய் வாள் ஒன்கண் நீர் கொண்டு உருகி உடன் அழிய வேண்டாம். பெரிதியேல் பைங்குடி முல்லை அவில் அரும்பு ஈந்தன வம்ப மலையுற கேட்டு என்று தலைவிக்கு தோழி ஆறுதல் கூறுவதாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது குறிஞ்சித்திணை. இரவுக்குறி வந்து பெயரும் தலைமகனை கண்ணுற்ற தோழி வரைவு கடாவுதல். இந்த வரைவு கடாவுதல் அப்படிங்கிற துறையானது 550 பாடல்கள்ல 9 பாடல்கள் அமைந்திருக்கின்றது. 15, 16, 17, 18, 19வது பாடல்லையும் 44ல இருந்து 49வது பாடல் வரைவுக்கு வரைவு கடாதல் அப்படிங்கிற துறை அமைந்திருக்கின்றது. குறிங்கிறது என்ன அப்படின்னா இடம். தலைவன் தலைவி இந்த 2 பேரும் களவு புணர்ச்சியில சந்திக்கக்கூடியதான் அந்த குறி. அந்த குறி பகல்ல சந்திச்சா பகற்குறி, இரவுல சந்திச்சா இரவு குறி. அததான் தொல்காப்பியர் சொல்வாரு, குறி எனப்படுவது பகலினும் இரவினும் அரிய கிளந்த ஆற்றல் என்று குறிப்பிடுவார். இரவு நேரத்தில் தலைவனை சந்திக்க நேரிடும் துன்பங்கள் எல்லாம் குறித்து தலைவி உணர்வு நிலை இந்த பாடல்ல எடுத்துரைக்கப்படுகின்றது. அதாவது வளைந்த வரிகளை உடையது புலி. அந்த புலியினால் யானையானது தாக்கப்படுகின்றது. அப்ப அந்த யானை என்ன செய்து புலிக்கு பயந்து மெல்ல மெல்ல நடந்து வருகின்றது. தன் நடையினால் ஏற்படக்கூடிய ஓசையானது புலிக்கு கேட்குமோ என அஞ்சி அஞ்சி மெல்ல நடைகிறது. இப்படிப்பட்ட கொடிய வழியில் தலைவன் திரும்பி போவதாக எண்ணி தலைவியுடைய கண்களானது அச்சத்தால் நேற்று முழுவதும் இரவு முழுவதும் அவள் உறங்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே தோழி சொல்றார், நீ விரைவில் தலைவியை மணமுடித்துக் கொள்ள அப்படின்னு சொல்றார். நம்ம சங்க இலக்கியத்துல ஒரு பாடல்ல படிச்சிருக்கோம், உறவு கடல் ஒளிதிரை போல இரவினாலும் துயிலெறிகின. இந்த கடல் அலை போல எனக்கு ராத்திரி கூட தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி தலைவி கூறுவது மாதிரி இருந்தது. மலை நாட்டில் இரவு நேரங்களில் கொடிய மிருகங்களுடைய நடமாட்டம் காணப்படும் என்பதை மாறன் பொறையனார் சுட்டிச் செல்கின்றார். கொடுவரி வேங்கை பிழைத்து கோட்பட்டு மடி செவி வேலம் இரி அடியோசை அஞ்சு ஒதுங்கும் அதருள்ளி ஆறிருள் குஞ்சா சுடற்கொடி கண் அப்படிங்கிற பாடல்ல மாறன் பொறையனார் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னொரு பாடல்ல தோழி சொல்றார், தலைவி ரொம்ப அழகானது. எப்படி? லக்குமியும் தோற்கும்படி அழகினை உடையவர். தேன் பொருந்திய மலர் மாலையை அணிந்திருக்கின்றார். நீ கொடிய வழியில் வருவதை நினைத்து தலைவனுக்கு என்ன தீங்கு நேருமோ என எண்ணி மனதில் துன்பம் மிக்கிருக்கின்றாள். அதே மாதிரி அவளுடைய உடலும் மெலிந்திருக்கின்றாள். எனவே நீ இரவில் வராதே, மனமுறிந்து கொள் என்று கூறுகின்றார். உடல் மெலிதல் என்பது காதலினுடைய அதிக நிலை. தொல்காப்பியர் இதை அழகாக சொல்லுவார். வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கஞ்செப்பல் நானுவரை இறத்தல் நோக்குவ எல்லாம் அவையே போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்று சிறப்புடை மரபின் கலவனம். அந்த களவு காலத்துல மெலிதல் அப்படிங்கிறது காதலினுடைய ஒரு அரிய நிலை. இன்னொரு பாடல்ல சொல்றான், தோழி தலைவன்ட்ட சொல்றான், இனிமேல் நாங்கள் இந்த திரைப்புணத்தை காவல் காக்க வரமாட்டோம். ஏன்? நீ தலைவியினுடைய நட்பினை மனதில் வைத்து நீ விரைவில் தலைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் திணைப்புணத்தினுடைய காவலை கைவிட்டோம். எம்மை காண வேண்டின் நாளை முதல் என்னுடைய பாக்கம் என்னுடைய ஊருக்கு வா என்று சொல்லுகின்றார். ஒரு பாடல்ல தலைவி களவு புணர்ச்சியினால தலைவியுடைய கண்கள்லாம் சிவந்து காணப்படுது. இதை பார்க்கக்கூடிய செவிலி தோழிட்ட கேட்கான். தோழி யாருன்னா செவிலியுடைய மகள். தோழி தானே செவிலியது மகளே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சுட்டி காட்டியிருப்பார். இந்த தலைவியுடைய கண்கள் ஏன் சிவந்திருக்குன்னு சொல்லி செவிலி தோழிட்ட கேட்க, தோழி சொல்றா, நாங்க பூக்களை பறித்து கட்டினோம், நீரில் சென்று நீராடினோம். இப்ப இருக்கிறது மாதிரி பொழுதுபோக்கெல்லாம் அந்த காலகட்டத்துல இல்லை. அவங்களுக்கு பொழுதுபோக்குனா என்ன? அருவியில சென்று நீராடுதல், பூக்களை பறித்து கட்டுதல். நம்ம மணிமேகலையில கூட படிச்சிருக்கோம். சுதமதியும் மணிமேகலையும் அந்த மலர் வனத்துக்கு செல்லுதல், நீராடுதல், இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. அதான் சொல்றாரு, முன்னிலையில் உள்ளார்க்கு அயலில் உள்ளார் போல உரைக்கின்றார். பாய்ந்தருவி பாடினோமாக பனிமொழிக்கு சேர்ந்தனவாம் சேயரிக்கண் என்று குறிப்பிடுகின்றார். எந்த பாடல்லையும் தலைவி தன்னுடைய வேட்கையை தலைவனிடம் சொல்லியதாக பாடல் அப்படிங்கிறது இல்லை.
அதான் தொல்காப்பியர் சொல்வார், கண்ணுழு வேட்கை கிழவன் முற்கிழத்தன் எத்திரத்தாலும் கிளத்திக்கு இல்லை என்று குறிப்பிடுவார். 13வது பாடல்ல தோழியுடைய கண்கள் மருளும் தன்மையுடைய மானின் கண்களுக்கு ஒப்புமையாக கூறப்பட்டுள்ளது. இங்க நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, குறிஞ்சி திணை, முல்லை திணையில உள்ள மான் அப்படிங்கிறது இங்க சுட்டப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு திணைக்கு உரியது இன்னொரு திணைக்கு மயங்கி வரலாம் அப்படின்னு சொல்றாரு. எது மயங்கலாம்? கருப்பொருள் மயங்கலாம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. திணை மயக்குறுதலும் கடிநிலை இலவே உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெறமே என்பதற்கு ஏற்ப முல்லை நிலத்தில் உள்ள மான் என்பது இங்கு குறிஞ்சி நிலத்தில் தோழியினுடைய கண்களுக்கு ஒப்புமையாக கூறப்பட்டுள்ளது. அடுத்து பயிரிடுதல் பற்றிய செய்தியானது இங்கு காணப்படுகிறது. தனக்கு தேவையான உணவினை காடுகளில் சேகரித்து உண்ட மனிதன் உண்டு போட்ட விதைகள், தானியங்கள் இவை எல்லாவற்றையுமே முளைத்தலை கண்டு பயிரிடக்கூடிய முறையை கற்றுக்கொண்டார். இங்க உள்ள புறவர்கள் உழவு தொழில் செய்தனர் அப்படிங்கிறத எரிந்தவர் தாம் உழுத ஈர்குழல் ஏனல் அப்படிங்கிற பாடல் மூலம் நமக்கு தெரிகிறது. இங்க உள்ள புறவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மரம் செடி கொடிகள் அவற்றை எல்லாம் எரிச்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை அதுல உள்ள அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கே எருவாக பயன்படுத்தினாங்க. அப்புறம் இந்த குறிஞ்சி நிலத்துல மகளிர் திணை குணம் காத்தல் அப்படிங்கிற செய்தியானது குறிப்பிட்டப்பட்டிருக்கு. பயிரிட்டு விளைவித்து அறுவடை செய்ததை காய வைக்கின்றனர், பெண்கள் காவல் காக்கும் பணியினை மேற்கொண்டிருக்கின்றனர் என்பதை காவல் இயற்கை ஒளிந்தோம் யாம் என்ற 12வது பாடலிலும், திணை காத்திருந்தோம் யாம் என்ற 14வது பாடலிலும் மாறன் பொறையன் சுட்டிக்காட்டினார். அப்புறம் வேட்டையாடுதல் பற்றிய செய்தியானது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உணவுக்காக பறவைகளை வேட்டையாடினர், அதே சமயத்துல இருந்த இனக்குழுவாக வாழ்ந்தனர் அப்படிங்கிறத விலன் வாய்த்து மா விளவு வார்போல் வந்தவர் அப்படின்னு சொல்லி 550 14வது பாடல்ல ஆசிரியர் சுட்டி செல்கின்றார். தலைவி திணைப்புணம் காக்கின்றார். தலைவன் என்ன நினைக்கான்? தலைவிய பார்க்கணும்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆசை. அதனால அவன் என்ன சொல்றான், தான் தப்ப விட்ட விலங்கானது இந்த பக்கம் வந்துதா அப்படின்னு சொல்லி தேடி வருவதை போல தலைவியை பார்த்து செல்கின்றான். தலைவியிடம் பேச முயல்கின்றான். இன்னொரு பாடல்ல தலைவியை பிரிந்து செல்லக்கூடிய வழியானது ரொம்ப கொடுமையான வழி. வேட்ட முனைவையின் சேரீரோ அப்படின்னு 34வது பாடல்ல சொல்றாரு. இந்த காட்டு வழியில் செல்லும் போது விலங்கு என நினைத்து வேட்டையாடுபவருடைய அம்புக்கு தலைவன் இரையாகிவிடக் கூடாது என்று தலைவி வருந்துகின்றாள். தசரதன் சிரவணனை மான் என நினைத்து கொன்ற சம்பவம் இவ்விடத்தில் நினைவிற்குரியதாக இருக்கின்றது. அடுத்தது வேலன் பெரியாடல் பற்றிய செய்தியானது இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் தான் முருகன். இந்த முருகனுக்கு தான் வேலன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் உண்டு. களவு புணர்ச்சியில தலைவியுடைய உடல்ல மாற்றம் வருகின்றது. உடல் மெலிந்து காணப்படுகின்றால், பசலை இருக்குது. அப்ப இயல்பான நிலையிலிருந்து தலைவி மாற்றம் அடைந்திருக்கின்றால், தெய்வம் இவளை துன்புறுத்துகிறது என நினைத்து வேலன் ஒருவனை வரவழைத்து கிடாயை பலியாக கொடுத்து அதனுடைய குருதியை அந்த வெறியாட்டு களத்தில் தெளித்தத பூஜை செய்வதாக ஒரு பாடல் தெரிவிக்கின்றது. முறியீர்ந்து உதிரம் தூய் வேலன் தரிய வெறியோடு அளவெறும் ஆய் அப்படிங்கிறது இந்த பாடல். பெற்றோர் குறி சொல்லும் வேலனை அழைத்து குறி கேட்கின்ற வழக்கம் இங்கிருந்தது. வேலனை கொண்டு தெய்வத்திற்கு சாந்தி செய்து பூஜை செய்து வெறியாட்டு அயர்ந்த செய்தியும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நம்ம சங்க இலக்கியத்துல படிச்சிருப்போம். புறத்திய கூட்டு குறி கேட்டது. அகவன் மகளே பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே, அவன் நன்னெறின் குன்றம் பாடிய பாட்டேன்னு சொல்லி கேட்டோம். அதே மாதிரி இங்கு குறி கேட்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அடுத்தது மருதத்திணை பற்றி சொல்றாரு. முன்பு என்னுடைய தலைவனுக்கு நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னா சந்தனமாக இருந்தேன், குளிர்ச்சி ஈட்டக்கூடிய சந்தனமாக இருந்தேன். இப்போது நான் புண்ணீருக்கு இடக்கூடிய காரத்தை போல் இருக்கின்றேன் என்று மருத நில தலைவியை புலம்புகின்றாள். அப்போ புண்ணை ஆற்றக்கூடிய மருந்தாக காரம் என்பது பயன்பட்டு இருக்கிறது அந்த காலத்தில் என்பதை நாம் அறிய முடிகிறது. இதோ அந்த பாடல். சார்தற்கு சந்தன சாந்தாயி பருவம் காரத்தின் வெய்ய வெந்தோல் என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு பாடல்ல தலைவியினுடைய கோபம் வெளிப்படுகிறது. அதாவது தலைவன் பரத்தையிட்டு செல்கின்றான். பரத்தையின் கூடலே இன்பம் என தலைவன் செல்கின்றான். தலைவனையும் தலைவியையும் பார்க்கவில்லை, அதே மாதிரி இந்த தலைவியுடைய மகனையும் பார்க்கல. ஏன்னா தலைவன் தேர்ல உலா போறான். தலைவனுடைய மகன் தன் தந்தையை பார்க்கின்றான். பார்த்தும் பார்க்காது போல இருக்கும் சொல்றாரு. ஆண்கள் செய்யும் எந்த செயலுக்கும் அங்கீகாரம் அளிக்கக்கூடிய சமூகமானது அங்கு இருந்தது என்பதை
மாறன் பொறையனார் சுட்டிச் செல்கின்றார். மரத்தை வீட்டிற்கு தந்தை சென்றதை பார்க்காதது போல் தேரை செலுத்தும் தலைவனுடைய செயலை அறிந்து அந்த தலைவி வேதனை அடைகின்றார். ஒல்லென்று ஒளிக்கும் ஒளி புனல் ஊரது வல்லன்றது என் நெஞ்சம் வாட கண்ணாய் ஏக்கற்று ஆங்கு என் மகன் தான் நிற்ப அப்படிங்கிற பாடல்ல சொல்றாரு. மருத நிலத்தின் உரிப்பொருளான ஊடலை ஆசிரியர் சுட்டிச் செல்கிறார். வணிகர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பொருளை கொள்முதல் செய்த விலையை விட அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய வகையில இருக்காங்க. அந்த காலகட்டத்துல பண்டமாற்று முறை வணிகம் இருந்தது. நம்ம சங்க இலக்கியத்திலையும் படிச்சிருக்கோம். எவனர் தந்த விலைமான் நன்கெல்லாம் பொன்னொடு கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க சங்கம் அருவிய காலத்துல இந்த 5 பண்டமாற்று முறையை பற்றி ஆசிரியர் மாறன் பொறையனார் சுட்டிச் செல்கின்றார். பண்டத்தினுடைய மதிப்பை கண்டறிந்து கூவி விற்கக்கூடிய வழக்கம் இருந்தது. இப்ப நம்ம சிறுபானாற்று படையில படிச்சிருக்கோம். இடைக்களி நாட்டு நல்லூர் நத்துத்தனார் உமனர்கள் உப்பு விற்ற செய்தியை குறிப்பிடுகிறார். இங்கு மாறன் பொறையனார் 550 கொல்லர்கள் தெருவிலே ஊசி விற்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். இதோ அப்பாடல். கொல்லர்கள் தெருவில் ஊசி விற்றனர், கொண்டுளி பண்டம் விளையொருகி கொல் சேரி நுண்துளை துண்ணு விற்பாரின் என்பது அந்த பாடல். இன்னொரு பாடல்ல தலைவி சொல்றா, தன்னுடைய கூந்தல் அலங்காரத்தை பற்றி சொல்கின்றார். மருத நில தலைவி, நான் முன்பு இளமையுடன் இருந்தேன். இளமை நிலையில்லாதது தெரியும், அது ஆசிரியர் சொல்றாரு. இங்க இளமையோடு இருந்த போது கூந்தல் அலங்காரம் செய்து கொண்டேன். அப்போது என்னுடைய தலைவன் என் மீது மிகுந்த அன்புடையவனாக இருந்தான். இப்போது அந்த கூந்தலானது நரைத்து போனது. எனவே தலைவன் என் மீது வைத்த அன்பானது மாறிவிட்டது என்று தலைவி வருத்தப்படுகின்றார். தலைவியோடு ஊடி பிரிந்து சென்ற தலைவனை தோழியும் தலைவியும் பல காரணங்களை கூறி வாயில் மறுக்கின்ற செய்தியானது இங்கு மருத நில பாடல்களில் நிறைய பாடல்களில் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து பாலை நிலம், மணல் சார்ந்த இடம், பிரிதல் ஒழுக்கம் இங்கு பேசப்படுகின்றது. தலைவி எதற்காகலாம் பிரிகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வீரன் பொருள் தேடுவதற்காக தலைவியை விட்டு பிரிக்கின்றார். 2வது, தலைவனோடு உடன்போக்கு மேற்கொள்ளக்கூடிய தலைவியானவள் தன்னுடைய வீட்டாரை பிரிகின்றார். இந்த 2 பிரிதல் இந்த பாலை நிலத்துல சுட்டி செல்லப்படுகிறது. விலங்குகள் உணர்த்தும் காதல் உணர்வுகள் பாடல் வழி கூறப்பட்டிருக்கிறது. படிச்சிருப்போம், அந்த குளோபல் வார்மிங்னால காட்டு தீ ஏற்படுது. அதே மாதிரி இங்க காட்டுல தீ ஏற்பட்டுட்டு அந்த பெண் யானையானது அந்த காட்டு தீயில அகப்பட்டுக்கிட்டு, இதை பார்த்து ஆண் யானை என்ன செய்தான், மலை சுனையில் இருந்து சேற்றோடு கூடிய அந்த நீரை தன்னுடைய துதிக்கையால் எடுத்து பெண் யானையினுடைய தலை உச்சியில் இடுகின்றது. இதே ஒரு பாடல்ல சொல்றாரு. விலங்கல் விலங்கிலாய் செல்வரோ வல்லர் அலற்பட்டு அசைத்த பிடியை எழிற்களிறு கற்களை சேற்றீரை சின்னீரை கையால் கொண்டு உச்சி ஒழுக்கும் சுரம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இக்காட்சியை தலைவர் காண்பார், உன்னை தனியே விட்டு செல்ல மாட்டார் என்று தோழி ஆறுதல் படுத்துகின்றார். இன்னொரு பாடல். சுனைவாய் சிறுநீரை எய்தான் என்றெண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமாந்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்தனர். நிறைய பேச்சாளர்கள் மேற்கோள் காட்டும் போது இந்த பாடலை மேற்கோளாக காட்டுவார்கள். சுனையில இருக்கக்கூடிய தண்ணீர் மிக சிறிதளவுதான் தண்ணீர் இருக்கு. ஆண்மான் பெண்மான் மட்டும் குடிக்க வேண்டும் என எண்ணி பொய்யாக குடிப்பது போல உறிஞ்சக்கூடிய அந்த பாலை நில வழி. விலங்குகள் நடந்து கொள்கின்ற அந்த காட்சிகள் தலைவியினுடைய உணர்வு நிலையில் மாற்றங்களை நிகழ்த்துகின்றன. சொல்றாரு, இல்லறத்துல ஆண் பெண் இவங்க 2 பேரும் எப்படி விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆசிரியர் இங்க சொல்றாரு. ஒருவர் விட்டு கொடுப்பது என்பது மற்றொருவருக்கு அறியாத வண்ணம் விட்டு கொடுக்கக்கூடிய நிலையையும் ஆசிரியர் இங்கு கூறுகின்றார். கணவன் மனைவி இருவரும் எச்செயலை செய்தாலும் தனித்து செயல்படாமல் இருவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இல்லறமே நல்லறம். இந்த இல்லறமானது சொர்க்கமாவதும் நரகமாவதும் கணவன் மனைவி இருவரும் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்து அமைகின்றது என்பதை மாறன் பொறையனார் மான் குடும்பத்தின் காட்சி மூலம் நமக்கு விளக்குகின்றார். இதே மாதிரி ஒரு பாடல் கலித்தொகையில உண்டு. அரிதாய அரணெய்தி அருளியோர் கழித்தலும் அப்படிங்கிற பாடல்ல துடியடி கயந்தலை கடக்கிய சின்னீரை பிடியும்பி பின்னுண்ணும் களிரெனவும் உரைத்தனரே அப்படிங்கிறது அந்த பாடல். களிறு, பிடி, கன்று இந்த 3ம் சுற்றி தெரியுது. நீர்நிலைய பார்த்து கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. அது ஒரு யானைக்கே அந்த தண்ணியானது போதாது. ஆண் யானை என்ன செய்யுது, தன்னுடைய கன்றினை முதல்ல பருகட்டும் அப்படின்னு சொல்லிடுது. கன்று நீரை குடித்ததா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி. கன்று நீரை பருகவில்லை, கலக்கி விட்டது.
நீர்நிலையில் இறங்கி துதிக்கையை வைத்து உறிந்துவது போல் நடித்து வெளியேறிவிட்டது. இப்ப ஆண் யானை போகும். ஆண் யானை என்ன செய்து தன் குழந்தை காட்டிய அதே நடிப்பை தான் ஆண் யானையில் பின்பற்றுகின்றது. பாலை நிலத்துல பெண் இனத்திடமும் குழந்தைகளிடமும் அன்பு காட்டி வரும் ஆண் உயிரினங்களும் உண்டு. அன்பு நிறைந்த யானை குடும்பம் கண்டிப்பாக தலைவியை நினைவுபடுத்தும். வினையை விரைவில் முடித்து தன்னிடம் திரும்புவார் என்று இந்த காட்சியை தோழி தலைவிக்கு சொல்றார். தலைவியுடைய நினைப்பானது வரும் அப்படிங்கிறத சொல்றான். அடுத்தது கொள்ளையடித்தல். இங்க பாலை நில வழியில சொல்லப்படும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சிவபெருமானும் பார்வதியும் கூட ஒரு சமயத்துல பாலை நில வழியாக வரும்போது அங்கு இருக்கக்கூடிய ஆறலை கல்வர்கள் இறைவனை கூட விட்டுட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சாங்க. அவ்வழியில் கடந்து செல்வோர்களிடம் பொருட்களை பறித்து உண்டு வாழ்பவர்கள் இந்த ஆறலை கல்வர்கள். கொள்ளையும் இன்று மக்களை பயமுறுத்துவதாக உள்ளது. வீட்டிலோ வெளியிலோ பணம் பொருள் நகை என கொள்ளையடிக்கும் கொள்ளையர்கள் பெருகி வருகின்றனர். கொள்ளையர்கள் குறித்த பயமானது சங்கம் மருவிய காலத்திலும் இருந்தது என்பதை மாறன் பொறையன் நமக்கு சுட்டிச் செல்கின்றார். கோட்டமை வல்வில் கொலை பிரியா வன்கண்ணர் ஆட்டி விட்டு ஆறலைக்கு என்று குறிப்பிடுகின்றார். தலைவன் தலைவியை சந்திக்கும் காட்டு வழியில் கொடிய கல்வர்கள் இருப்பர். அவ்வழியை விட்டு நீ வேறு வழியில் வா என்று தோழி கூறுகின்றார். கொள்ளையன் குறித்த அச்சம் அந்த சங்கம் மருவிய காலத்திலும் இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்தது நடுகள் பற்றிய செய்தி ஒன்று காணப்படுகிறது. மன்னர்கள் வீரர்களுக்கு நடுகள் வைத்து வழிபடும் வழக்கம் இருந்தது. போரில் இருந்த வீரர்களுக்கு கால் நட்டி வழிபடும் வழக்கத்தை புறப்பாடல்கள் வாயிலாக நாம் அறிகின்றோம். பேய்கள் இறந்த வீரர்களுடைய உடலை தின்றதையும் ஆடி பாடியதையும் நாம் புறநூலிலும் கலிங்கத்து பரணியிலும் நாம் படித்திருக்கின்றோம். பாலை நில வழியில் வேடர்கள் வேட்டையாடி அந்த வில்லிலிருந்து விழக்கூடிய அந்த தசையை பேய்கள் எல்லாம் எப்போ தசை வீழும் அப்படின்னு சொல்லி சுற்றி வர நின்று சாப்பிடுதான். அந்த தசையை சாப்பிட்டுட்டு அந்த பேய்கள்லாம் என்ன செய்தான், நடுக்கல்லோட நிழல்ல நின்று தூங்குதான். இத மாறன் பொறையன் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடுவில் எயினத்தம் கொள்படையால் வீழ்ந்த தல நினம் வாங்கிய பேய் நடுகள் விரிநிழல் கண்படுக்கும் வெண்கலம் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார். இந்த மக்களிடையே பேய் பற்றிய நம்பிக்கை அந்த காலகட்டத்தில் இருந்தது என்பது நமக்கு தெரிகின்றது. பேயினால் மக்களுக்கு ஆபத்து நேரலாம் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணம் தலைவன் அவ்வழியில் வருவதை நினைத்து தலைவி கவலை கொள்வதாக கூறப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பாடல். தலைவி பாலை நிலத்தில் தலைவனோடு உடன்போக்கு சென்றுவிட்டார். நம்ம கலித்தொகையில படிச்சிருப்போம். அந்த தலைவி உடன்போக்கு போயிருப்பா. செவிலி தாய் அங்க இருக்கக்கூடிய அந்தணரை பார்த்து கேட்பான், என் மகள் ஒருத்தியும் திறன்மகன் ஒருவனும் தம்முளே புணர்ந்த தாமரு புணர்ச்சியர் அன்னார் இருவரை காணீரோ பெருமை அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த அந்தணர்கள் சொல்வாங்க, சந்தனம் முத்து யாழ் இவற்றையெல்லாம் எடுத்து காட்டி, சந்தனம் மலையில பிறந்தாலும் மலைக்கு அதனால் பயனில்லை, முத்து கடல்ல பிறந்தாலும் கடலுக்கு அதனால பயனில்லை, யாழ்ல இருந்து இசை வந்தாலும் யாழுக்கு அதனால் எந்தவித பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். களவுரு நறுஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலையிலே பிறக்கினும் மலைக்கவள்தான் என் செய்யும் நும்மகள் நுமக்கு ஆங்கு அணையலே, சீர்கெழு வெண்முத்தம் அணிபவர் கல்லதை யாழுலே பிறக்கினும் யாழ்கவைதான் என் செய்யும் நும்மகள் நுமக்கு ஆங்கு அணையலே என்று குறிப்பிட்டார். யாழ் புனர் இனிசை முரல்பவர் கல்லதை யாழுலே பிறக்கினும் யாழ்கவைதான் என் செய்யும் நிம்மகள் நமக்கு ஆங்கு அணையலே என்று கலித்தொகை பாடல் குறிக்கும். அதே மாதிரி இந்த 50ல பாலை நிலத்தில் தலைவனோடு தலைவியானவள் உடன்போக்கு செல்லுகின்றார். சிறு வயது முதல் தன்னுடன் கூடி மகிழ்ந்த விளையாடி மகிழ்ந்த அந்த தோழிகளை எல்லாம் விட்டுவிட்டு செல்கின்றார். காதலன் உறவுதான் தனக்கு முக்கியம் என கருதி தோழிகளை காணாமல் செல்கின்ற இந்த மன உறுதி படைத்த பெண்ணினுடைய மனத்திடத்தை இந்த மாறன் பொறையனார் நம்மிடம் சுட்டி செல்கின்றார். எப்படி பாருங்க, பாவையும் பந்தையும் பவளம் போன்ற வரியை உடைய பசுங்கிளியையும் தோழியர் கூட்டத்தையும் நினைத்து பார்க்காமல் எப்படி காட்டின் வழி சென்றால் என வியப்புடன் வருந்துகின்றார். இதோ பாடல். பாவையும் பந்தும் பவளவாய் பசுங்கிளியும் ஆயமும் சென்றும் இவை நினையார் பால் போலும் ஆய்ந்த மொழியினல் செல்லும் கொள் காதலர்பின் காய்ந்து கதிர்தோறும் காடு என்று குறிப்பிடுகின்றார். உயிர் தோழிகளுடைய உறவை கூட வேண்டாமல் உறுதியுடன் காதலன் பின் செல்ல நினைக்கக்கூடிய பெண்ணினுடைய மன வழியை ஆசிரியர் இந்த பாடல்ல நமக்கு விளக்குகின்றார். அடுத்தது சொல்லும் போது மனச்சோர்வு பற்றி 550ல நிறைய பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு.
துக்கம் துயரம் என்ற இரு நிலைகளில் இந்த மனச்சோர்வு என்பது வெளிப்படுகின்றது. ஆர்வமின்மை, நம்பிக்கையின்மை, மகிழ்ச்சியின்மை, அனுபவிக்க விரும்பாமை ஆகிய காரணங்கள் தான் மனச்சோர்வுடைய அடையாளம் என்று குறிப்பிடலாம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த உளவியல் பகுப்பாய்வு அப்படிங்கிற நூலை இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மனச்சோர்வு 550 அதிக பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன மனச்சோர்வு? ஒன்று, தலைவன் தலைவியை விட்டு பிரிக்கின்றான். 2வது, காலம் நீட்டிக்கின்றான். 3வது, வரைவுக்கு உடன்படாமல் இருக்கின்றான். 4வது, குறியிட சந்திப்பில் ஏற்படக்கூடிய குழப்பம். இந்த 4 காரணங்களால் மனச்சோர்வு என்பது ஏற்படுகின்றது. இத ஒரு பாடல்ல சொல்றாரு. கோட்டாமை வல்வில் கொலை பிரியா வன்கண்ணர் ஆட்டி விட்டு ஆறலைக்கும் அத்தம் பல நீங்கி வேட்ட முனைவையும் சேரீரோ ஐயனின் வால் தடங்கன் மாதரை நீத்து என்று 34வது பாடல்ல ஆசிரியர் சொல்றாரு. தலைவியை பிரிந்து வேடர்கள் உள்ள பாலை நிலை வழியே கடந்து செல்ல உள்ளீரோ, உயிரினங்களுக்கே அந்த பகுதியில உணவு கிடைக்காது. நீ பொருள் தேட செல்கின்றான். தலைவி வருந்துவாள். நீ திரும்பும் வரை தலைவி உயிருடன் இருக்க மாட்டாள் என்று தோழி கூறுகின்றார். தலைவனை பிரிந்ததால் தலைவி வருந்துவாள், தானும் வருந்துவேன், தோழியும் வருந்துவேன் என்று சொல்கின்றார். இதுல இருந்து மனச்சோர்வு, நம்பிக்கையின்மை இவையெல்லாம் இந்த பாடல்ல நமக்கு வெளிப்படுகின்றது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 4, 5, 8, 17, 19, 35, 41 இந்த பாடல்கள்ல எல்லாமே 550 தோழியினுடைய மனச்சோர்வு தன்மைகள் பரவலாக விளக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிடிப்பு. மனம் ஏதேனும் ஒரு எண்ணத்தை பிடித்துக் கொள்ளுது. நம்ம யாரும் புகழ்ந்தாலோ அல்லது பழித்தாலோ அதை திரும்ப திரும்ப நம்முடைய மனமானது நினைத்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய எண்ணத்தில் அந்த எண்ணம் திரும்ப திரும்ப உதித்துக் கொண்டே இருக்கும். பிடிப்பு என்பது தன் முனைப்பின் வெளிப்பாடு, சிந்தனை பாங்கு, ஈகோ என்று கூறலாம். அந்த பிடிப்பு என்பது 5 பாடல்கள்ல விரவி காணப்படுகிறது. தலைவி திணைக்குணம் காக்கின்றார். தலைவன் வேட்டை தொழில் செய்கின்றான். தலைவனை நோக்கி காதல் வயப்பட்டிருக்கின்றார். இதை தோழியும் அறிவான். தலைவனை தேடி வந்தது விலங்கு அல்ல, வேறு ஒன்று உண்டு. தலைவியின் கருத்தை அறிவதற்காக தோழி கூறுகின்றார். தோழியின் வெகுளித்தன்மை இதில் வெளிப்படுகின்றது. தனக்கு தெரிந்த செய்தியை தலைவியின் மூலம் கேட்க வேண்டும் என்று தோழி விரும்புகின்றார். தோழியினுடைய பிடிப்பு எண்ணம் இந்த பாடலில் வெளிப்படுகின்றது. இதோ பாடல். புனைப்பூன் தலையல்குள் பொன்னாய் சாரல் திணைக்காத்திருந்தோம் யாம் அக வினை வாய்த்து மாவினவு வார்போல் வந்தவர் நம்மாட்டு தாம் வினவ உற்றது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல தலைவனை வரைவுக்கு கட்டாயப்படுத்தக்கூடிய நிகழ்வு, தான் நினைத்ததை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தோழியினுடைய பிடிப்பு தன்மை 550 பாடல்கள்ல 7, 16, 19, 38, 46, 48, 49 இந்த பாடல்கள்ல எல்லாமே தோழியினுடைய பிடிப்பு தன்மையானது மாறன் பொறையனார் நமக்கு வெளிக்காட்டுகின்றார். அடுத்தது நெய்தல் திணை. வருணன் மேய பெருமணல் உலகமும் என்கின்றது தொல்காப்பியம். நான் இப்ப சொல்றதை நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்க. பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய கடலானது தாழ்ந்து ஆழமானதாக இருக்கின்றது. கடல் தழுவும் துறைமுகமாய் விளங்குகின்றது. அந்த துறைமுகத்தே கடல் அலைகளால் ஆன உயர்ந்த மனக்குன்று ஒன்று அமைந்திருக்கின்றது என்று மாறன் பொறையனார் நெய்தல் நிலக்காட்சியை நம் நெஞ்சகத்தை, படிப்பவருடைய நெஞ்சகத்தை நிலை பெற செய்யக்கூடிய வகையில் அமைத்திருக்கின்றார். இதோ அப்பாடல். வரிப்புற வார்மணல் ஏறி தெரிப்புற தாழ்கடல் தன் சேர்ப்பன் தார் அகலம் நல்குமே என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த கடல் துறையில் உப்பங்களிகள் எல்லாம் நிறைந்திருப்பதை ஈர்ந்தன் பொழிலும் இருங்களி அப்படின்னு சொல்லி 45வது பாடல்ல ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். பறவைகள் வாழத்தகும் சோலைகள் கொண்டிருப்பதை கூந்தன் பொழிலும் குறுகு என்று 45வது பாடல்ல சொல்லுகின்றார். தாளை மலர் நெய்த நிலத்தின் இயல்பான புன்புலால் நாற்றத்தை மாற்றி நறுமணம் வீசி நலம் பயந்து நிற்பதை கொடுமுன் மடல் தாளை கூம்ப விழுந்த ஒன்பு விடையுள் எழுதொப்ப தோன்றி குடையலாம் தெய்வம் கமலும் தொழில்கடல் என்று 49வது பாடல்ல ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடலில் விளையும் முத்துக்களை கடல் அலைகள் எல்லாம் கடல் ஓரம் கொண்டு சேர்க்கின்றது. பேதை பருவத்தில் இருக்கின்ற பெண்கள் தாங்கள் விளையாடுவதற்காக கட்டி இருக்கின்ற அந்த விளையாட்டு மனைக்கு விளக்காக அந்த முத்துக்களை பயன்படுத்தி இருக்கின்ற செய்தியை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஓதம் தொகுத்த ஒளிக்கடல் நன்முத்தம் பேதை மடவார்தம் வண்டல் விளக்காகும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆழ்கடல்ல மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய இக்கால சூழலை விட அந்த காலகட்டத்துல, அதாவது சங்கம் மருவிய காலத்துல முத்துக்களை கடல் அலைகளை கரையில் கொண்டு சேர்க்கக்கூடிய இடமாக
அந்த நெய்தல் நிலம் இருந்தது அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து இங்க நமக்கு சுட்டி செல்கின்றார். அடுத்து பாத்தீங்கன்னா, காதல்ல என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லி தெரியாத பேதை பெண் ஒருத்தி அங்க அங்க இருக்கக்கூடிய குருகினை பார்த்து சொல்றா, இரையை தேட வந்திருக்கக்கூடிய நாரையை தன்னுடைய காதலின் சாட்சியாக வர நினைக்கின்றார். சோலைதனில் தலைவன் தன்னை கொஞ்சியது, குழாவியது, உறுதிமொழி கூறியது, இது எல்லாமே அவ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த குருகு பறவைகள் ஒரு காலும் மறக்க மாட்டாது என தலைவி தோழியிடம் தன்னுடைய உள்ள கிடக்கையை குறிப்பால் தெரிவிக்கக்கூடிய நற்குணம் பூண்டு ஒழுகுவாள் என்பதை மாறன் பொறையனார் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். ஈந்தன் பொழிலும் இருக்களி தன் சேர்ப்பன் சேர்ந்தன் சிறிபடை தோல் பற்றி தெளிந்தமை மாந்தளிர் மேனியாய் மன்ற விடுவனோ கூந்தன் பொழிலும் குருகு என்று 45வது பாடல்ல சொல்கிறார். இதே மாதிரி நம்ம குறுந்தொகையில ஒரு பாடல்ல படிச்சிருக்கோம். யாரும் இல்லை தானே கண்டு தானது பொய்ப்பின் யானவன் செய்து திணைத்தால் அந்த சிறுபசும் குருகும் உண்டு யான் மணந்த மாண்டே என்று தலைவி அந்த குருகினை சாட்சியாக அழைப்பார். அடுத்தது கூடல் இழைத்தல் பற்றிய செய்தியானது இந்த 5:50 கூறப்பட்டிருக்கிறது. தலைவிக்கு காமம் மிகுந்து ஏற்படும் துன்பத்தின் காரணமாக தலைவியானவள் தனக்குத்தானே பேசிக்கொள்வார். காமம் மிக்க களிபட கிளவி வழியாக கூடல் இழைத்தல் என்ற பண்டைய பழக்கத்தை மாறன் பொறையனார் அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார். கூடல் இழைத்தல்னா என்ன? ஒரு பெரு வட்டமாக கோட்டை கீறி அதற்குள்ளே சிறு சுழிகள் பலவற்றை நிறைய சுழித்து முடித்து பின் அந்த சுழிகளை 2 எண்ணுதல். ஒன்று மிஞ்சினால், இப்ப ரெட்டை படையில வந்ததுன்னா தலைவன் கூடுவான், ஒற்றை படையில வந்தா தலைவன் கூட மாட்டான் என்று கருதக்கூடிய பண்டைய வழக்கம் இருக்குது. இது சகுனம் பார்த்தல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இத தாழ் கடல் தன் சேர்ப்பன் தான் அகலம் நல்குமே ஆழியால் காணோமே யான் என்ற 43வது பாடல்ல வந்து ஆசிரியர் சுட்டி செல்கிறார். தலைவன் தலைவனோடு கூடுவோமா என்பதை இந்த கூடல் இழைத்து பார்த்து தலைவி அறிகின்றார். இதன் எச்சமாகத்தான் ஒத்தையா இரட்டையா என்று நாம் விளையாடுகின்ற விளையாட்டானது வந்தது என்று நாம் அறியலாம். அடுத்தது பார்த்தோம்னா, இப்ப நம்ம குறிஞ்சி நிலத்துல நம்ம பார்த்தோம், திணைப்புணம் காத்தல் தொழிலை பெண்கள் செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த நெய்தல் நிலத்துல மீன் குளம் காத்தல் தொழிலை இவங்க வந்து செய்யறாங்க. கடல் பரப்பு கலங்கும்படி வலைகளை வீசி தமையன்மார் கொண்டு வந்த அந்த மீன்களை எல்லாம் காய வைக்கின்றனர். காய வைத்து அதை கருவாடாக மாற்றி பதப்படுத்துகின்றனர். உணவை பதப்படுத்தி தேவையற்ற முறையில் மனித ஆற்றல் வீணாவதை தடுக்க மேற்கொண்ட முயற்சி இந்த பாடல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பறவைகள் கொத்தி செல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்கள் வந்து மீன் குளம் காவல் காத்ததாக மாறன் பொறையனார் குறிப்பிடுகின்றார். பெருங்கடலுள் கலங்க நுண் வலை வீசி ஒருங்குடன் அண்ணன்மார் தந்த கொழுமீன் உணங்கள் புல்லூப்பும் ஒளியிலை மாதர் அணங்கு ஆகும் ஆற்ற எமக்கு என்று இந்த பாடல். தலைவி கண்வழியே தலைவனின் நெஞ்சத்தில் புகுந்து நெஞ்சம் கலங்குமாறு வலை வீசி அவனது உரம் அறிவு முதலிய மீன்களை வாங்கி கொண்டால் நெய்தல் நில தொழிலானது அவர்களுடைய உணர்வோடு இணைத்து மாறன் பொறையனார் இந்த பாடல்ல நமக்கு சொல்லி. இன்னொரு பாடல்ல வரைவு கடாயும் மாண்பானது சொல்லப்படுகிறது. தலைவனும் தலைவியும் இரவு குறி பகல் குறியெல்லாம் சந்தரிக்கிறதுனால வீட்டுல உள்ளவங்க இச்சரிக்காங்க. இந்த இச்சரிப்பின் காரணமாக தலைவி அழுது அவளுடைய கண்களானது சிவந்து காணப்படுகிறது. கண் சிவந்திருக்க காரணம் என்ன என்று கேட்கும்போது, கடல் அலையானது என் விளையாட்டு சிற்றிலே அழித்து விட்டது, அதனாலதான் என்னுடைய கண் சிவந்திருக்கிறது என தோழியிடம் தலைவி பதில் உரைத்ததாக ஒரு பாடலை மாறன் பொறையனார் படைத்திருக்கின்றார். இதுல இருந்து வரைவு கடாவும் மாண்பு நெய்தல் திணை பாடல்களின்படி நளினமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிய முடிகிறது. இதோ அப்பாடல். கொண்கண் பெரிந்த குளிர்ப்போம் பொழில் நோக்கி உண்கண் சிவப்ப அழுதேன் ஒளிமுகம் கண்டு அன்னை எவ்வம் யாதன வண்டல் சிதைத்தது என்றேன் என்பது 44வது பாடல்ல வந்து கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பிரிவு துயரை தலைவி ஒரு நண்டிடம் வெளிப்படுத்துவதாக ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது. வளைந்த கால்களை உடைய நண்டை, நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், உன்னிட்ட நான் வந்து ஒரு கெஞ்சு கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நெய்தல் நில தலைவன் பெரிய தேரானது என்னை பிரிந்து சென்று விட்டது. அந்த தேர் ஊர்ந்து சென்ற அந்த தேர் சக்கரத்தினுடைய சுவடுகளை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். எனவே நீ உன்னுடைய சிறிய கால்களால் அந்த தேர் சுவடுகளை எல்லாம் அழிக்காமல் இருப்பாயாக என்று பிரிவு துயரை நண்டிடம் வெளிப்படுத்துவதாக ஒரு பாடல். இதோ அப்பாடல்.
கொடுந்தால் அளவர் குறையாம் இறப்பு ஒடுங்கா ஒளிகடல் சேர்மன் நெடுந்தேர் கடந்த வழியை என் கண்ணார காண நடந்து சிதையாதே நீ என்று மாறன் பொறையனார் படிக்கிறார். கடைசி பாடல்ல போற்றுதல் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படும். மனப்பிணக்கம் உடைய இருவரினுடைய குறைகளை விளக்க முன்வருபவர்கள் உலகத்தில் சிறந்த புகழை பெற்று போற்றப்படுவார்கள் அப்படிங்கிறத மாறன் பொறையனார் இந்த 550 இறுதி பாடல், அதாவது 50வது பாடல்ல சொல்றார். மிக்க மிகு புகழ் தாங்குவோர் தச்சேர்ந்தார் ஒர்க்கம் கடைபிடியாதவர் என்று ஆசிரியர் இங்க குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தொற்று கிருமி பரவியுள்ள இந்த காலத்தில் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ இறைவனை வேண்டி இணைய வழியில் இணைந்து என் உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி, எனக்கு வாய்ப்பளித்த சங்க இலக்கிய ஆய்வு மையத்தை சார்ந்த நடுவர் முனைவர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் இனிய நண்பகல் வணக்கம். முனைவர் சிவகாமி சுந்தரி பேராசிரியர் அவர்கள் 550 குறித்த மிகவும் ஒரு அற்புதமான ஒரு உரை. அம்மாவுடைய முதல் உரை மிகவும் அற்புதமாக இருந்தது. இரண்டாவது உரையும் 550 பல கோணங்களில் நமக்கு எடுத்து கூறினார்கள். மிகவும் ஆற்றலுக்காக தொல்காப்பியத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் எடுத்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உரையை வழங்கினார்கள். மிகச்சிறந்த ஒரு உரை. அவருடைய நடை என்பது அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடாக தெரிகிறது. அவர் முதுகலை மற்றும் இளங்கலையில் எந்த அளவுக்கு அவர் நன்கு நூல்களை கற்றிருந்தார் என்பது நமக்கு புலனாகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையாக அவர் எதிர்காலத்தில் திகழ வேண்டும். மிகச்சிறந்த ஒரு உரையை அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சங்க இலக்கிய ஆய்வகத்தின் சார்பிலும் காஞ்சி கல்வியியல் கல்லூரியின் சார்பிலும் அம்மா அவர்களுக்கு, பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.